வணக்கம் நண்பர்களே. சரி, இன்று நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த மது மது பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயம். அதான் மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த மதுவிலக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1971ஆம் ஆண்டு அது வந்து தளர்த்தப்பட்டது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அதை வந்து திரும்பவும் வந்து மது வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அநேக டிஸ்டிலரிஸ் வந்து எல்லாமே அந்த காலகட்டங்களில் வந்து உருவானது அப்படின்றத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதுவுக்கு ஒரு தடை வருகிறது. பிறகு பிறகு மீண்டும் வந்து 84ல் வந்து அது பயன்பாட்டிற்கு வருகிறது. ஸோ பயன்பாட்டிற்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து விஷயம் வந்து இந்த மது விலக்குன்னு சொல்லும் பொழுது, ஒரு இப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பாட்டில்டு கவர்மெண்ட்டே சேல் பண்ணக்கூடிய இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா, அது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்ற அடிப்படையில அது வந்து கவர்மெண்ட் வந்து செய்றாங்க. சரிங்களா? பட் இதெல்லாம் சேஃப் கிடையாது. எதுவுமே செக்யூர் கிடையாது. ஏன்னா அதுலயும் ஆல்கஹால் வந்து 30 to 45% மேலேயே அதுல ஆல்கஹால் வந்து இருக்குது. எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி. சரிங்களா? அது எதுவுமே அது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது. உடல் நலத்திற்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இப்ப மது விலக்குன்னு சொல்லும் பொழுது என்ன விலக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் இந்த என்ன சொல்றது, இந்த ஆல்கஹாலிக் மேட்டர்ஸ் அதை தயார் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி வந்து சாராயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த எரி சாராயம், இந்த கள்ளுக்கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் தயார் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகத்தான் அந்த சட்டம். ஆனா அப்படி தனிப்பட்ட முறையில் தயார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸா வந்து அரசாங்கமே தயார் செய்து குடிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சரி, இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஆரோக்கியமானது இல்லை. அது வந்து ஒரு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மது விலக்கை அமலுக்கு கொண்டு வந்து விட்டு இதுல என்ன உள்ள வந்து ஒரு விஷயம் வந்து அதை மாட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல் இறக்குவது. ஸோ இந்த பனை மரத்திலிருந்து, அதாவது பனை மரம்னா உங்களுக்கு தெரியும். ஆஹ் நிறைய பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் நிறைய பார்க்கலாம், ஆங்காங்கே நீங்கள் பார்த்திருக்கலாம் பனை மரம். ஸோ இந்த பனை மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பசு மாடுக்கு சமம். எப்படி பசுவினுடைய அனைத்து பொருள்களும் வந்து அந்த மனிதனுக்கு வந்து பயன்படுகிறதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பனையிலும் பாத்தீங்கன்னா பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு பயன்படுகிறது. மனிதனுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு உகந்த பொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பனைமுறைன்னு சொல்லும் பொழுது இந்த பனை வெள்ளம் நம்ம அது இருக்குது, அந்த கருப்பட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க அது வந்து ஒரு அயான் கண்டென்ட், அந்த கால்சியம் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-25-30 வருடங்களுக்கு முன்பாக ட்ரெடிஷ்னலாவே அனைத்து வீடுகளிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வெள்ளை சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை இதுக்கெல்லாம் முன்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பட்டி தான் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்தி வந்தார்கள். அவ்வளவு ஒரு ஆரோக்கியமானது. அதன் அந்த இப்ப இந்த பனை தொழில் பாதிக்கப்பட்டது, இந்த கல் இறக்குவது தடை செய்யப்பட்டு இந்த பனை தொழில் பாதிக்கப்பட்டு இந்த பனை மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே எங்கேயே வந்து பராமரிப்பு அதுக்கு பராமரிப்பே தேவையில்லை. அது வெட்டப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த கருப்பட்டி விஷயம் எல்லாம் அந்த கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குறைய ஆரம்பிச்சோடனே பாத்தீங்கன்னா அது ஏற்றுமதிக்கு மட்டும் அந்த கருப்பட்டி போகுது. ஒரு சிலர் மட்டும் ட்ரெடிஷ்னலா வாங்குறாங்க. பட் இதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இந்த கருப்பட்டி காஃபி அப்படின்றது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகி அங்கங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இன்னைக்கு முளைச்சிருக்க நம்ம பாக்குறோம். ஒரு கஃபே மாதிரி இன்னைக்கு இந்த கருப்பட்டி காஃபி அப்படின்றது வந்து முளைச்சிருக்குன்னு பாக்குறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய ஆரோக்கியம் தெரிந்த நபர்கள், இதனை வந்து இதனுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி அறிந்து தெரிந்த நபர்கள் இன்று பயன்படுத்துகிறார்கள். அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கருப்பட்டி அமைந்திருக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பதநீர் அப்படின்னு சொல்றோம், அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதநீர்னு சொல்றோம். அந்த பதநீர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பதிவு செய்ய விரும்புறேன். இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கூட அந்த பதநீர் பற்றி ஒரு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து பயன்படுத்தி இது இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? ஏன்னா இந்த இந்த சென்னை இந்த நகரங்கள்ல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பனை மரங்களை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் அன்றைக்கு அருந்தும் பொழுது அவங்க வந்து ஒரு வெளிப்படையாக அவங்க வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்தாங்க. ஏன்னா வந்து அவங்க அதுக்கு முன்னாடி அதை வந்து பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு
அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இங்க சென்னையில் இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய அநேக நபர்களுக்கு இந்த பதநீர் பற்றி தெரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனாலதான் அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து ஒரு விஷயத்த அவங்க கேட்டாங்க. அந்த பதநீர் குடித்து விட்டு அதை பார்க்கும் பொழுது அவங்க முதன் முறையாக அன்று பதநீர் குடிப்பது என்பது நமக்கு தெரிந்தது. அதனுடைய பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து இந்த பதநீர் பற்றி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க மதுரை பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள், தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அநேக பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதநீர் பற்றி நன்றாக தெரியும். இங்கேயும் பதநீர் இருக்கிறது. ஆனால் அந்த பதநீருடைய அந்த சுவையில பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல சென்றாலும் சரி, ஒரு கார்ல சென்றாலும் சரி, உடனடியாக அந்த வெயில் நேரங்களில் நீங்கள் பதநீரை பார்த்து அந்த ஓடையில் நீங்கள் வந்து அதை நீங்க வந்து சுவைத்தால், அத மாதிரி ஒரு நேச்சுரல் ட்ரிங்க் வந்து உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒரு நேச்சுரல் ஒரு ஒரு கூல் ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து பதநீர், அந்த இளநீர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெயிலுக்கு உகந்தது. சாதாரணமாகவே நீங்க வந்து அதை நீங்க வந்து பருகலாம் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்றைக்கு இப்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல். ஸோ இந்த கல் அப்படின்னா என்ன, பதநீர்னா என்ன? கல் அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை. இந்த பனை மரத்துல அந்த அந்த களையத்தை என்ன, அந்த களையத்தை வந்து கட்டி மேலே வந்து கட்டி அந்த என்ன சொல்றது, அந்த பனை மரத்தினுடைய அந்த பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பனை மரத்தினுடைய அந்த நீர், அந்த பானம், அதை வந்து சுண்ணாம்பு தடவாமல், அந்த களையத்துல வந்து சுண்ணாம்பு தடவாமல், சுண்ணாம்பை பயன்படுத்தாமல், அந்த களையத்தில் சுண்ணாம்பினை பயன்படுத்தாமல் நேரடியாக அந்த பனை மரத்தினுடைய அந்த நீரினை நாம் வந்து அதிலிருந்து அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பேர் தான் கல். சுண்ணாம்பு பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு பெயர் வந்து கல். என்ன, சுண்ணாம்பு பயன்படுத்தினால் அது வந்து பதப்படுத்தப்பட்ட நீராகிறது, பதநீராகிறது. ஏன்னா பொதுவா வந்து இந்த களையத்தில் அந்த பனைமரத்தில் வந்து அந்த கட்டி வரப்பட்ட அந்த களையத்துல வந்து சுண்ணாம்பு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் சட்டம் என்று சொல்கிறது. மதுவிலக்கு சட்டத்தின்படி கல்லினை நேரடியாக இறக்கக்கூடாது. மதுவிலக்கு சட்டத்தின்படி கல்லினை நேரடியாக பனைமரத்தில் இருந்து இறக்கக்கூடாது. ஏனென்றால் அது போதை தரக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதுனால. இப்ப இந்த கல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த களையத்துல வந்து, களையன்றது ஒரு மண் சட்டி மாதிரி, ஒரு மண்பானம் மாதிரி இருக்கும். அந்த அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு வந்து, அந்த கால்சியம் கார்பனேட்னு சொல்றோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு வந்து டைலூட்டா அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா டைரக்டா அந்த பனைமரத்துல இருந்து அந்த பதநீர், அந்த நீரானது கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆன உடனே இது எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்கஹால் எல்லாமே வந்து டைலூட் ஆகி, என்ன, ஆல்கஹால் எல்லாமே இந்த சுண்ணாம்பு கூட ரியாக்ட் ஆகி அந்த ஆல்கஹாலினுடைய அந்த கேரக்டர்லாம் அடிபட்டு இது என்ன ஆகும், ஒரு பதநீர், நமக்கு ஒரு சுவையான ஒரு பானமாக அது கிடைக்கும். ஸோ அந்த கல்லை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இதை, அந்த சுண்ணாம்பு, அந்த ஆல்கஹாலை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இதை சுண்ணாம்பை பயன்படுத்துகிறார்கள். அந்த ஆல்கஹால் வந்து ஹசானஸ் விளைவிக்கக்கூடிய ஆல்கஹாலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆல்கஹால்ன்றது இப்போ நிறைய இடங்குகள் இருக்குது, சரிங்களா. அதனுடைய குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அதனுடைய பர்சன்டேஜ் வந்து. ஸோ அப்போ கல் அப்படின்றதுக்கு இங்க தடை இருக்குது. சுண்ணாம்பினை அதை பயன்படுத்த வேண்டும் கட்டாயமாக. களையத்தில் சுண்ணாம்பினை பயன்படுத்தினால் அந்த பதநீரை நாம் கீழே இறக்க வேண்டும், பனை மரத்திலிருந்து இறக்க வேண்டும். நேரடியாக சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் கல் இறக்கக்கூடாது அப்படின்றது இங்க தமிழகத்தில் மட்டும்தான் சட்டம். தமிழகத்தை தவிர நீங்கள் வந்து கேரளாவில் இது கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, பாண்டிச்சேரியிலும் கிடையாது. அங்கே நேரடியாக கல் இறக்கலாம், கல்லை வந்து பருகலாம், கல்லினை சந்தைப்படுத்தலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கல்லினை நேரடியாக இறக்குவதற்கு தடை இருக்கிறது. இந்த கல்லினை நேரடியாக யாரும் இறக்கக்கூடாது, அந்த கல்லினை அருந்தக்கூடாது, கல்லினை பருகக்கூடாது அப்படின்ற சட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்க வந்து நீங்கள் அதை சுண்ணாம்பு தடவி, சுண்ணாம்பு அப்ளை பண்ணி பதநீராக மட்டுமே தான் நீங்கள் குடிக்க வேண்டும், அதனை பருக வேண்டும் என்று இருக்கிறது. சரி, இப்ப கல் அப்படின்றது வந்து உடம்புக்கு நல்லதான்னு பாத்தீங்கன்னா நிறைய நிச்சயமாக அது சொல்கிறார்கள், நல்ல விஷயம்தான் அப்படின்றத சொல்றாங்க. பட் என்னன்னா, இப்ப உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்துல 100% உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மதுபானங்கள்,
இந்த பாட்டில் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. அது அரசாங்கத்தை அதை வந்து சேல் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். இப்ப இன்று என்ன நடந்தது, திரு சீமான் அவர்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் இந்த பெரிய தாளை அப்படின்ற இடத்துல ஒரு பனை மரத்தின் மீது அவராகவே ஏறி இந்த தடையை மீறி அவர் வந்து அந்த கல்லினை நேரடியாக அவர் இறக்கி இருக்கின்றார். இறக்கி இருப்பதோடு மட்டும் இல்லாமல் தானும் அருந்தி மற்றவர்களுக்கும் அதை வந்து கொடுத்திருக்கின்றார் அப்படின்றது பார்க்கிறோம். ஸோ அப்போ அவர் வந்து தடையை மீறி இந்த செயலை துணிகரமாக செய்திருக்கின்றார். சரிங்களா? இப்ப இது வந்து அடுத்து இதனுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இப்ப அரசாங்கம் இது சம்பந்தமாக எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை, இல்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அரசாங்கம் இதனை அனுமதித்து விட்டது என்று அர்த்தம். இனிமேல் அனைவரும் இந்த மாதிரி வந்து கல் இறக்கலாம், கல்லினை பருகலாம் என்று அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கிறது என்று அதற்கு அர்த்தமாகிவிடும். இல்லை, இதற்கு வழக்கு தொடர்ந்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்தால் இன்னும் அந்த மதுவிலக்கு கொள்கையை அரசாங்கம் கடைபிடிக்கிறது என்று அர்த்தம். ஸோ அதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதற்கு அரசாங்கம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் செய்ய போகிறது அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடைய கருத்து என்னவென்றால், இந்த கல் அப்படின்றது வந்து ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது நமக்கு தெரிகிறது. இதற்கு அனுமதி கொடுக்கலாம். அனுமதி கொடுத்தால் இந்த மதுபானங்களினுடைய விற்பனை கண்டிப்பாக அது குறையும். அது மக்களினுடைய நலன் சார்ந்த விஷயமாக அமையும். ஏன்னா மக்கள் வந்து மதுபானம் மருந்தி தன்னுடைய உடலை வந்து அவர்கள் வந்து சேர்த்துக் கொள்வதை விட இத மாதிரி ஒரு நேச்சுரலான ஆரோக்கியமான இந்த பானத்தை அவர்கள் வந்து அருந்தி அதற்கு வந்து மாற்றாக அவர்கள் வந்து இதை வந்து பருகி அவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உடல் நலம் வந்து அவர்கள் பேணலாம் அப்படின்றது நம்முடைய கருத்து. சரி, பார்க்கலாம் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.